அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த சேனல்ல ஒரு சுவாரஸ்யமான தகவலை பார்க்க போறோம். அது என்னன்னா, மார்க்கெட் இழந்தாலுமே கோடி கோடியாய் சம்பாதிக்கும் 54 வயதை கொண்ட நடிகை. அவர் யார் என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம். அவர்களுடைய சம்பள வருமானம் என்பதை பற்றி தெளிவான பதிவினை இந்த வீடியோல பார்க்கலாம். இது உங்களுக்கு சுவாரஸ்யமான தகவலாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலையும் பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரபல நடிகையான ரம்யா கிருஷ்ணன் தான் அந்த மாத வருமானம் குறித்து தகவல் வெளியாகியிருக்கலாம். தமிழ் திரையுலகில் டாப் நடிகையாக வலம் வந்தவர் தான் ரம்யா கிருஷ்ணன். கண்காலாலேயே வெள்ளத்தனம் காட்டும் ரம்யா கிருஷ்ணன் இப்போது பாசமிகு தாயாக பல வருடங்களில் நடித்து வராரு. இந்த நிலையில இவரது மாத வருமானம் குறித்து தகவல் தற்போது வெளியாயிருக்கு. சினிமாவில் நடிக்கவில்லை என்றாலுமே கூட இவரது மாத வருமானம் பார்த்தோம்னா ரூ. 5 கோடியா இருக்குதான். இது குறித்து முழு தகவலை பார்க்கலாம். எல்லாமே நீலாம்பரியாக அறிமுகமானவர் தான் ரம்யா கிருஷ்ணன். மிக இளம் வயதிலேயே சினிமாவிற்குள்ள வந்து நடிகைகளுள் இவரும் ஒருவராக சொல்லப்படலாம். காமெடி நடிகர் சோவின் உறவினரான இவர் தமிழ்ல, தெலுங்குல, மலையாளம், கன்னடம், இந்தி உள்பட பல மொழி படங்களை நடிச்சு வந்திருக்காங்க. ரம்யா கிருஷ்ணன் வந்து புகழின் உச்சத்தில் வைத்த படம் பார்த்தோன்னா படையப்பா படம். இந்த படத்துல அவர் நடித்திருந்த நீலாம்பரி என்ற வில்லி கதாபாத்திரம் இன்று வரை பல இயக்குநர்களுக்கு வில்லி கேரக்டர் லட்சணத்திற்கு உதவி புரிந்து வருகிறது. உண்மையான காலத்துல இவர் பல படங்களை ஹீரோயினாகவும் நடித்து வந்த நிலையில பின்னர் வில்லி கதாபாத்திரத்தில் மாறி நடிச்சிருக்காரு. அதன் பிறகு சில படங்களை குணச்சித்திர கதாபாத்திரங்களும் நடித்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரம்யா கிருஷ்ணன் கடந்த சில வருடங்களாகவே தாய் கதாபாத்திரங்களில் நடித்து வராங்க. அதில் பெரிய வெற்றியை தெரிவித்த படம் தான் பாகுபலி. இந்த படத்திற்கு பிறகே இவருக்கு தொடர்ந்து பிரபல நடிகர்களுக்கு தாயாக நடிக்கும் வாய்ப்பு அதிகரிச்சிச்சு. இருப்பினும் இவர் ஒரு படத்திற்கு கோடிக்கணக்கில் எல்லாம் சம்பளம் வாங்குவதில்லையா. தற்போது ரம்யா கிருஷ்ணன் பெரிதாக படங்களை நடிப்பதும் இல்லை. அவர் சம்பாத்தியத்தில் குறையே இல்லை என கூறப்படுது. இவரது மாத வருமானம் மட்டுமே சுமார் 5 கோடி என கூறப்பட்டது. ரம்யா கிருஷ்ணனுக்கு ஹைதராபாத்தில் 3 நகை கடை உள்ளதான். கேரளாவிலே 5 அழகு நிலையங்களும் வைத்திருப்பதாக கூறப்படுது. இதன் மூலமே இவருக்கு 5 கோடி வருமானம் வருவதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்குது. இது குறித்த அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள் எதுவும் இல்லை எனவும் குறிப்பிடத்தக்கது. கடைசியாக கடந்த 2 ஆண்டுகளில் 2 தெலுங்கு படங்களை மட்டும் நடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு பெரிதாக சினிமாவில் எந்த படத்திலும் நடிக்கவில்லை. பிறந்து வளர்ந்த நடிகை தான் ரம்யா கிருஷ்ணன். இவர் மறைந்த காமெடி நடிகரான சோவினுடைய உறவினராக சொல்லப்படுறாரு. ஒரு வகையில பார்த்தால் மருமகள். வெள்ளை மனசு படம் மூலமாகவே தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமாயிருக்காங்க. இந்த படத்திற்கு பிறகுதான் பார்த்த ஞாபகம் இல்லையோ, படிக்காதவன், ஆண்கள் நண்பாதே, பேர் சொல்லும் பிள்ளை, சத்தியவாக்கு, கேப்டன் பிரபாகரன், வானமே எல்லை, பாட்டாளி, படையப்பா, ராஜ காளியம்மன், நரசிம்மா, வந்தா ராஜாவா தான் வருவேன், ஜெயிலர் என ஏராளமான படங்களை நடிச்சிருக்காங்க. 5 பியூட்டி பார்லரும் 3 நகைக்கடை மூலமாகவே மாசத்துக்கு 5 கோடி சம்பாதிக்கிறார் ரம்யா கிருஷ்ணன். கேப்டன் பிரபாகரன், படையப்பா, நரசிம்மா, வந்தா ராஜாவா தான் வருவேன், ஜெயிலர் என்ற பல எல்லா படங்களிலுமே அவரது நடிப்பை பெரிய அளவு பேசியதா சொல்லப்படலாம். இதில் படையப்பா படம் தான் அவருக்கு நீலாம்பரி என்ற ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு. தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளிலும் பல படங்களை நடிச்சிருக்காங்க. அது மட்டுமின்றி ஒரு சில சீரியல்களையும் நடிச்சிருக்காங்க. 5 பியூட்டி பார்லர், 3 நகைக்கடை மூலமாகவே மாசத்துக்கு 5 கோடி சம்பாதிக்கும் ரம்யா கிருஷ்ணன் 80s கிட்ஸ்களுடைய கனவு கன்னியாக இருந்துள்ளார். அழகு, நடிப்பு, திறமை என்று எல்லாவற்றிலும் மூலமாகவே தமிழ் சினிமாவில் ஆண்டு வந்தவர் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 41 ஆண்டுகளாக சினிமாவில் காலூன்றி வந்திருக்காங்க நடிகை ரம்யா கிருஷ்ணன். ரஜினிகாந்த், விஜயகாந்த், சரத்குமார், வடிவேலு என்று மாஸ் நடிகர்களுடன் இணைந்து ஏராளமான படங்களையும் நடிச்சிருக்காங்க. ஹீரோயினாக மட்டும் இல்லாமல் வில்லியாகவும் குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் பல படங்களை நடிச்சிருக்காங்க. அவ்வப்போது பல கதாபாத்திரங்களில் நடித்து வரும் ரம்யா கிருஷ்ணனுக்கு பாகுபலி படம் திருப்பு முனையாகவே அமைஞ்சுது. சிவகாமி கதாபாத்திரத்தில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக நடிச்சிருப்பாங்க. 50 வயதே கடந்த ரம்யா கிருஷ்ணன் நடிக்கும் படங்கள் குறைவே. வருடத்திற்கு 1 அல்லது 2 படங்கள் மட்டுமே நடிக்கிறாரு. அவரது வருமானம் கோடிகளில் உள்ளது. மாதம் 5 கோடி வரை சம்பாதிக்க கூறப்படுது. 5 பியூட்டி பார்லர், 3 நகைக்கடை மூலமாகவே மாசத்துக்கு 5 கோடி சம்பாதிக்கும் ரம்யா கிருஷ்ணன். கேரளாவில் ரம்யா கிருஷ்ணனுக்கு 5 அழகு நிலையங்கள் உள்ளதாகவும், ஹைதராபாத்தில் பார்த்தோம்னா 3 நகைக்கடைகள் இருப்பதாகவும், இதன் மூலமாகவே அவருக்கு மாதம் 5 கோடி வரை வருமானம் வருவதாக கூறப்படுது.
இந்த கணக்கின்படியே ரம்யா கிருஷ்ணனுடன் ஒப்பிடும்போது முன்னணி நடிகர்களின் வருமானம் குறைவுதான் சொல்லலாம். சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்கள் இவை. ரம்யா கிருஷ்ணன் சமீபத்தில் குண்டூர்காரம், புருஷோத்தமன், ஜெயிலர் ஆகிய படங்களில் நடிச்சிருந்தாங்க. ரம்யா கிருஷ்ணன் நடிப்பில் வெளியான படம் தான் படையப்பா. இந்த படையப்பா படத்தில் நீலாம்பரியாக நடிச்சு இருப்பாங்க. நீலாம்பரியாக நடிக்க இருந்த அந்த நடிகை யாருன்னு தெரியுமா? ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான படையப்பா திரைப்படம் தற்போது 25 ஆண்டுகள் கடந்திருக்கா. இதையடுத்து இப்படம் குறித்த தகவல் இணையத்தில் வெளியாகி வருகிறது. 25 years ஆஃப் படையப்பா. KS ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்திருந்த இந்த படம் தான் படையப்பா. இந்த படத்தில் சிவாஜி கணேசன், செந்தில், கிருஷ்ணமூர்த்தி, சௌந்தர்யா உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருப்பாங்க. இவர்கள் அனைவருமே இருந்தாலுமே படத்தை 2 காரணங்களுக்காக மட்டுமே ரசிகர்கள் வந்து தியேட்டர்களை பார்த்திருந்தாங்க. ஒரு காரணம் படையப்பாவாக நடித்த ரஜினிகாந்த் என்றார். இன்னொரு காரணம் பார்த்தோம்னா படத்தின் வில்லியாக நடித்திருந்த நீலாம்பரி கதாபாத்திரத்தில் நடித்த ரம்யா கிருஷ்ணனுக்காக. இவர் இந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து நடித்திருப்பார் இந்த படத்துல. இதில் முதலில் நடிக்க தேர்வான 2 நடிகர் குறித்த தகவலும் வெளியாயிருக்கு. படையப்பா படத்துல விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு பஞ்ச் வசனங்கள் இருக்குமா. படத்துல வெற்றிக்கு அதுவே ஒரு காரணமாக சொல்றாங்க. படம் வெளியாகி இன்றுடன் 25 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்குது. 100 நாட்களுக்கு மேல திரையரங்களை வெற்றி போட்ட ரஜினிகாந்தின் படங்கள்ல முக்கிய படமாக படையப்பாவும் சொல்லலாம். விமான விபத்துல உயிரிழந்த நடிகை சௌந்தர்யா இதில் ரஜினிக்கு ஜோடியாக சௌந்தர் என்னும் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த கதாபாத்திரத்தில் முதலில் நடிக்க சிம்ரனை அழைத்ததாக கூறப்படுது. ஆனால் வேறு சில படங்களை பிஸியாக இருந்ததால் அவரால் இதில் நடிக்க முடியாமல பின்னதாகவே திரை வட்டாரங்களை பேசிக்கொள்றாங்க. அடுத்ததாக படத்தின் முதல் பாதியில இளமை தோற்றத்திலும் 2ஆம் பாதியில கம்பீரமான வயதான தோற்றத்திலும் நடித்திருப்பார் ரஜினிகாந்த். படையப்பா படத்துல ரஜினிகாந்திற்கு இணையாக பேசப்பட்ட இன்னொரு கதாபாத்திரம் பார்த்தோம்னா நீலாம்பரி. இந்த கதாபாத்திரத்தில் தான் ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க. ரம்யா கிருஷ்ணனுடைய திமிரான பார்வையுமே வசன உச்சரிப்புமோ ஆக்ரோஷமான நடிப்புமே இன்றும் படையப்பா படத்தை பார்க்கும் போதெல்லாம் மயிர் சிலிக்க வைக்குவதாக இருக்கும். இந்த படத்துல ரம்யா கிருஷ்ணனுக்கு முன்னதாக இந்த கதாபாத்திரத்துல நடிக்க நக்மாவும் மீனாவும் அழைத்திருக்காங்க. படத்தின் இயக்குனரான KS ரவிக்குமார். நக்மா வேறு ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆகிவிட்டதால் தன்னால் நடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நடிகை மீனாவும் தானும் ரஜினியும் ஜோடியாக நடித்தால்தான் நன்றாக இருக்கும் என்று ரஜினிக்கு எதிராக நெகட்டிவ் ரோல்ல நடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கனால இதையடுத்து தான் ரம்யா கிருஷ்ணன் நீலாம்பரியாக இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. 1970ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி சென்னையில பிறந்திருக்காரு நடிகை ரம்யா கிருஷ்ணன். மறைந்த பழம்பெரும் நடிகரான ராமசாமியினுடைய உறவுக்கார பெண்ணான இவர் 1983ஆம் ஆண்டு வெள்ளை மனசு என்ற படத்தின் மூலம் அறிமுகமாகியிருக்காங்க. படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடவில்லைனாலும் இவருடைய வசீகரமான முகம் அனைவருக்குமே பிடிச்சிருந்ததால அடுத்தடுத்த படத்தை நடிக்க இவருக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. தமிழ் சினிமா மட்டுமில்லாம தெலுங்கு, கன்னடம் என பல மொழிகளிலும் கலைக்கு வந்தாங்க. இவர் உலக அளவில் மிக பிரபலமான தூக்கி கொண்டாடப்பட்ட இந்திய திரைப்படம் பார்த்தோம்னா பாகுபலியின் ராஜாமாதா சிவகாமி தேவி கதாபாத்திரத்தை நடித்ததன் மூலமாக உலக புகழ் பெற்றாங்க. எந்த ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலுமே அதில் தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்திலே பெயரும் புகழும் பெற்றுத்தரும் ஒரு தனி திறமையான நடிகை தான் ரம்யா கிருஷ்ணன். இவருடைய சொத்து மதிப்பு பார்த்தோம்னா 30 ஆண்டுகளுக்கு மேலாவே சினிமாவில் பயணித்து வரும் ரம்யா கிருஷ்ணாவினுடைய சொத்து மதிப்பு 98 கோடிக்கு மேலே இருக்கும்னு சொல்லப்படுது. இவர் படத்துக்கு 3 முதல் 4 கோடி வரை சம்பளம் வாங்குவதாகவும் சின்ன திரையில ஒரு எபிசோடுக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவதாகவும் கூறப்படுது. ரம்யா கிருஷ்ணன் பார்த்தோம்னா தெலுங்கு இயக்குனரான கிருஷ்ணவம்சியை 2003ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க. திருமணத்துக்கு பிறகும் தொடர்ந்து நடித்து வரும் ரம்யா கிருஷ்ணாவுக்கு ரத்விக் வம்சி என்ற மகன் இருக்கிறாங்க. சினிமாவில் வெற்றி கொடி நாட்டிய ரம்யா கிருஷ்ணனும் சின்ன திரையிலும் கால் பதித்திருக்காங்க. சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான தங்கவேட்டை நிகழ்ச்சியில தொகுப்பாளராகவும் பணியாற்றியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுடைய ஈர்ப்பால் தங்கம் தொடரில் நடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வம்சம் தொடரின் மூலமும் பிரபலம் அடைந்திருக்காங்க ரம்யா கிருஷ்ணன். 80ஆம் ஆண்டுகளிலே தொடக்கத்திலே சினிமாவுக்கு வந்த போதும் தமிழ் திரையுலகம் அவரின் திறமையை கண்டு கொள்ளவில்லை. மனம் தளராது போராடியவருக்கு தெலுங்கு பட உலகம் கை கொடுக்க அங்கே முன்னணி கதாநாயகியாக அந்தஸ்து பிடித்திருந்த ரம்யா கிருஷ்ணன் 80 ஆண்டுகள பிற்பகுதியிலுடன் ராதா, பானுப்பிரியா, ராதிகா, சுகாசினி, விஜயசாந்தி ஆகியோருடன் ரம்யா கிருஷ்ணனும் முன்னணி நாயகியாக வலம் வந்திருக்காங்க. இந்த
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.